ஸ்தோத்திரமானவரே, பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த வேளாண்மையிலே இந்த மாதத்தில் முதலாம் தேதியிலே இந்த வார்த்தையை நம்ம கேட்க வந்திருக்கிறோம். எங்களுக்கு வாக்குத்தத்தமாய் மாற்றி கொடுங்க. எல்லாத்தையும் அதை நடத்துங்க. காரியங்களை அதே வாய்ப்பு செய்யுங்க. கூடுது பலப்படுத்துங்க. பெரிய காரியங்கள் செய்யுங்க. பலத்து காரியங்கள் செய்யுங்க. இயேசு மேல பிதாவே, ஆமென். நம்ம இந்த வருஷத்திலே பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தில் பெருக்கத்தின் வருஷமாய் இருக்கும் என்பதை சொல்லி பார்த்துட்டு வருகிறோம். அல்லேலூயா. பெருக்கம் என்று சொல்லும்போது எல்லாவற்றிலும் பெருக்கம், ஆவிக்குரிய பெருக்கம், சபையில பெருக்கம், ஆத்துமாக்களில் பெருக்கம், வீட்டில் பெருக்கம், சந்ததியில் பெருக்கம், எல்லாத்திலும் அந்த பெருக்கம் இருக்கும். இல்லையா? நீதிமான் பனையை போல செழித்து நீபனோடு பேதுரு போல வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். எல்லாம் அடங்கியிருக்காதுல்ல அந்த வசனத்துல இன்னைக்கு கவனிச்சீங்கன்னா தெரியாது. எல்லா விதமான பெருக்கமும் அதுல என்ன பண்ண அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. ஆலயத்துல பெருக்கம் இருக்கணும். விசுவாசிகள்ல பெருக்கம் இருக்கணும். எல்லாவற்றிலும் பெருக்கம் இருக்க வேண்டும். அது இருக்கும் நான் நம்புறேன். இந்த வருஷத்துல நல்ல ஒரு வருஷமாய் மாறுன்னு நான் நம்புறேன். இந்த வருஷம் முடிவுக்குள்ளாலே ஏதாவது நல்ல ஒரு மாற்றத்தை நம்ம சபை பார்க்கும். நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கும். அல்லேலூயா. இழந்ததெல்லாம் திரும்ப பெறுவோம். அல்லேலூயா. இரட்டத்தனையாய் பெறுவோம். விசுவாசிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசம் இருக்குதா? சொல்றதை விடாதீங்க. அறிக்கை பண்ணுங்க. இந்த அறிக்கையா மாற்றுங்க. அல்லேலூயா. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை. அல்லேலூயா. நடக்கும். வாக்குத்தத்தம் வந்து மாறாது. வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருன்னா அது மாறவே மாறாது. அது நடந்தே தீரும். அல்லேலூயா. இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தமாய் நான் அதுக்குரிய காரியங்களுக்காக நான் பார்த்து கொண்டிருக்கும்போது ஆசீர்வாதத்தை குறித்து ஆண்டவர் எனக்கு என்ன பண்ண வெளிப்படுத்தினார். ஆசீர்வாதம் எனக்கு சொல்ல அது ஒரு பெருக்கம். ஆசீர்வாதம் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறது ஒரு பெருக்கம். இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதம் என்று சொல்லும்போது சும்மா வந்து ஆசீர்வாதம் கேட்டால் மாத்திரம் பத்தாது. ஆசீர்வாதம் என்று சொல்லும்போது அவருடைய ஜீவியத்திலே நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் ஜீவியத்தில் ஆசீர்வாதமாய் இருக்கணும். ஆசீர்வாதமாய் மாறணும். இப்போ 3 காரியங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அதுபடியாக பார்த்துட்டு அடுத்த மாதங்களிலே வர வாரங்களே இன்னும் ஆழமாய் ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம பார்ப்போம். வாழ்க்கைக்குரிய ஆசீர்வாதம் நல்லது. வாழ்க்கைக்குரிய ஆசீர்வாதம் நல்லது. முதலாவது தான் நம்ம பார்ப்போம். வாழ்க்கைக்குரிய ஆசீர்வாதம் எது? நல்லது. அப்போ நம்ம இடத்துல வாழ்க்கைக்கு தேவையான இந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுகிறோம், பிரயாசப்படுகிறோம். உலகத்தான் அவன் வந்து ஆசீர்வாதமாய் அவன் லைஃப் மாறணும் என்றதுக்காக அவன் என்ன பண்ணான்? தன் தேர்வையை சிந்தி உழைச்சி 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 அவன் விடாது உழைச்சி அதுக்கப்புறம் என்ன பண்ண வயசாயிட்ட அப்புறம் என்ன பண்றான்? நல்லா அப்புறம் தான் ஓஞ்சிச்சுப்பா. அதுதான் அவனுக்கு லைஃப் நல்லா இருக்கு. செட்டில்டு லைஃப். செட்டில்டு லைஃபா மாறுது இல்லை. அனுதினம் நீங்க வாழ்கிற வாழ்க்கை முழுவதிலும் நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். இப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. அப்போ வரும்போது நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். அல்லேலூயா. உங்கள் லைஃப் அனுதினமும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம், உன்னை ஆசீர்வதிக்கிறவை சபிக்கிறவர்களை
நீ ஆசீர்வாதமா இருப்பாய். அதான் ரொம்ப முக்கியம். நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் நமக்குரியது என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு உரியதுன்னு சொல்றாரு. இப்போ நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு என்ன வருகிறது. நம்மளை ஆசீர்வதிக்கிறவர்கள் அவரை நம்ம ஆசீர்வதிப்பார். நம்மளை சபிக்கிறவர்கள் கூட சபிப்பார். அந்த சாபம் நம்மளை அண்டாது பேக் ஃபயர் ஆகும். யார் அனுப்புறாலும் அதை தான் திருப்பி என்ன பண்ணுவோம், போகும். சில பேர் மாஸ்டர் செய்வி நினைச்சுட்டாங்க, ஏதாவது கட்டு மாஸ்டர் பயங்கர கட்டு இருக்குது, ஏதோ கட்டு ஏதோ இது வச்சுட்டாங்க, இது போட்டி வச்சுட்டாங்க அப்படின்னு நிறைய காரியங்கள் நான் கேட்டது. நான் சொன்னேன், நான் ஒரே ஒரு காரியம் சொன்னேன், அந்த கட்டு என்னதான் கட்டி போட்டாலும் சரி, என்னதான் செய்வினை வச்சாலும் சரி, அது உங்களை அணுகாது. ஏன்னா உலகத்தில் இருக்கிறதை பார்த்தும் உங்களுக்குள்ளால் இருக்கிறவர் பெரியவர். அப்போ பெரியவர் உங்களோட இருக்கும் போது அந்த கட்டிக்கிட்ட எல்லாம் எதுவுமே பண்ணாது. மனுஷனுடைய கிரியையெல்லாம் எதுவுமே பண்ணாது. சத்துருவான கிரியை எதுவுமே அணுகாது. அல்லேலூயா. நம்ம அதுக்கு அனுமதித்தால் மாத்திரம் தான், அதை பார்த்து பயந்து அதுக்கு அது ஆயிடுமோ, இது நடக்குமோ ஆயிடுமோன்னு சொல்லிட்டு அதை பார்த்து நம்ம பயந்து காரியங்களை செஞ்சா மாத்திரம் அது நடக்கும். அது வரைக்கும் எதுவுமே நடக்காது. பிசாசுக்கு எதிர்த்துங்கள், அப்படி அவன் உங்களை விட்டு என்ன பண்ணுவான், ஓடி போவான். என்னதான் உங்களுக்கு விரோதமா காரியங்களை வந்தாலும் நீங்கள் என்ன எதிர்த்து நிக்கணும். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறதுனால எந்த ஒரு சாபமும் உங்களை தொடாது. அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் நமக்குரியது, சாபம் நம்மளை அணுகாது. ஆமென். அல்லேலூயா. நீதிமொழி 10:22 சொல்லப்படுது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை என்ன பண்ணாரு, கூட்டார். வேதனை இருக்காத அந்த லைஃப்ல வேதனை இருக்காதுன்ற கர்த்தர் ஆசீர்வதித்தார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தால் என் வாழ்க்கையில் வேதனை இருக்காது. சொல்லும்போது சொல்லுவோம், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தால் என் வாழ்க்கையில் வேதனை இருக்காது. நல்லா சொல்ல நல்லா இருக்கு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல் இல்ல, வேதனை இருக்காது. ஏன்னா நிறைய பேர் கோடி கோடியா சம்பாதிச்சிருப்பாங்க, அதை காப்பாற்றுறதுக்காக பிரயாசப்படுவாங்க, வேதனை போடுவாங்க, பணத்தை வச்சுட்டு வேதனை போடுவாங்க, என்ன பண்ணுன்னு தெரியாம வேதனை போடுவாங்க. ஆனா நமக்கு ஆண்டவர் வச்சு வைக்கிறாரு. அதோட காலத்துல அதோட வேலை ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணுவார், செய்கிறார். நம் வாழ்க்கைக்கு தேவையான ஒவ்வொரு காரியங்களிலும் எப்பொழுது தரணும்னு அவருக்கு நல்லா தெரியும். உங்க பிள்ளையோட ஃபீஸ் காரியங்களா இருக்கலாம், உங்க வாடகை காரியங்களா இருக்கலாம், எல்லா காரியங்களா இருக்கலாம். ஏன்னா நான் சொல்றேன், என்ன என் வாழ்க்கை இதெல்லாம் நடக்குதுங்க, அனுதின காரியங்கள் நடக்குது. நானும் ஒன்றும் அனுப்புல மாதிரி தான். ஒவ்வொரு மாசம் 1 3 என்ன பண்ணோம், வாடகை எடுத்து வைக்கணும். இல்ல 5ஆம் தேதி மேக்ஸிமம் 5ஆம் தேதி. ஆனா அது 3 4 5 அந்த 3க்குள்ள ஏதாவது கொடுத்துவேன். 3 நாளுக்குள்ள ஏதாவது கொடுத்துருவேன். காரணம் என்ன, அதுல வந்துடும், ஏதாவது ஒரு காரியங்கள் என்ன பண்ணுவோம், வந்துடும். தேவை சிந்திக்கிறோம் நம்மளோட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். அப்படி உயர்ந்த அடைக்கலமானவர் நம்மோடு இருக்கும்போது நம்ம கலங்கி தவிக்க தேவை இல்லை. யார்கிட்ட கையெழுதணும் தேவை கிடையாது. சில பேர் வாடகை கட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த மாசத்துல இது கொடுங்க, நான் அப்படியே அப்புறம் தரேன் கேட்டுப்பாங்களா, கேட்க மாட்டாங்க. நிறைய பேர் கேட்பாங்க, இந்த மாசம் கொடுத்துக்கோங்க, ஓனர்கிட்டே கேட்பாங்க, இந்த மாசம் கொடுத்துக்கோங்க, நான் அப்புறம் அடுத்த மாசம் எல்லாம் சேர்த்து தரேன். முடியாது.
நிறைய பேர் அந்த மாதிரி சூழ்நிலையில போறாங்க. காரணம் என்னன்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவன் மேல இல்ல, கர்த்தருடைய கரம் அவன் மேல இல்ல, கர்த்தருடைய கிருபை அவன் மேல இல்ல. கர்த்தரை அவர்கள் தேடல, மனுஷனை தேடி தேடி மனுஷன்கிட்ட தான் என்ன பண்றாங்க, ஏங்கிட்டு இருக்கிறாங்க. மனுஷனை பிரியப்படுத்தணும், மனுஷனை காரியங்களை செய்யணும், மனுஷனை இது பண்ணணும், மனுஷனை நம்பணும், அவனை பார்த்து பயப்படணும். கடன் வாங்கிட்டு கடன்காரனை பார்த்து பயப்படுவாங்க. அந்த தூரத்துல வர்றது பார்த்து என்ன பண்ணுவாங்க, விட்டாப்பாவோட ஓடிப்பாங்க. ஓடிப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு வெளியே பக்கம் கூட்டிட்டு வருவாங்களா இல்லையா? வருவாங்க. ஏதாவது நடக்கும், நடக்கிற அழுதுன உலகத்துல நடக்கிற காரியம் இதுதான். ஏன்னா ஆசீர்வாதம் இல்லை, வேதனை இல்லாத ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேதனை இல்லாத ஆசீர்வாதம். அப்போ நம்ம எல்லாம் அவருடைய ஈவுனாலே ஒவ்வொரு நாளும் வாழ்கிறோம். அவருடைய ஈவு கிஃப்ட். யாக்கோபு 1:17 சொல்லி, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதி பிதாவை உருவாக்கி பரத்துல இறங்கி வருகிறது. பரத்துல அங்கதான் வருது இல்லையா? அவரிடத்தில் இருந்தது யாரு மாறுதலும் யாருக்கு வேற்றுமையும். திருப்பியும் மாசமா, நன்மையான எந்த ஈவும் பாரத்திலிருந்து உண்டாகி ஜோதி பிதாவிற்கு இறங்கி வருகிறது. அவரிடத்தில் நன்மையான எந்த ஈவும் கிஃப்ட். எனக்கு வருகிற எல்லா நல்ல கிஃப்டும் யாருக்கு எங்க உருவாகுது? முதல்ல பரத்துல உருவாகுது. நல்ல நல்ல கிஃப்ட் ஆவிக்குரிய வரங்களா இருக்கலாம், ஆவிக்குரிய ஈவுகளா இருக்கலாம், உலக பிரகாரமான ஈவுகளா இருக்கலாம், சரீரபூர்வமான ஈவுகளா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், சூழ்நிலைக்கு பூர்வமான ஈவா இருக்கலாம். எப்படிப்பட்ட ஈவா இருந்தாலும், எப்படிப்பட்ட கிஃப்டா இருந்தாலும் எங்க உருவாகுது? முதல்ல மரத்துலதான் உருவாகுது. அப்புறம் எங்க யாருக்கு வருது? ஜோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது. அது முதல் பகுதி. இரண்டாவது பகுதி என்ன சொல்லுது? அவரிடத்தில் யார் மாதலும். அல்லேலூயா. அப்போ அவரு மாற மாட்டாரு. கிஃப்ட் கொடுக்கிறவரே மாற மாட்டாரு. வாக்கு படித்தாருன்னா மாற மாட்டாரு. அவர்கிட்ட வேற்றுமை இல்ல, பாரபட்சம் பார்க்க மாட்டாரு. எல்லாரும் ஒரே மாதிரி பார்ப்பாரு. அல்லேலூயா. அவன் நாம் கிரியைத்த பலனை அவன் என்ன பண்ணுவான்? அப்போ நம்ம கிரியைத்த பலனை நமக்கு அடையும். நமக்கு கிஃப்ட்ஸ் வேற வேற மாதிரி இருக்கலாம், ஆனா கொடுக்கிறவர் யாரு? ஒருத்தர் தான். வரங்கள் வித்தியாசங்கள் உண்டு, ஈவுல வித்தியாசம் உண்டு, ஆனா கொடுக்கிறவர் யாரு? ஒருத்தர் தான். உண்மைதானங்க? அங்கதான் உருவாகுது, அவர் தான் கொடுக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப அவர்கிட்ட எந்த ஒரு மாறுதலும் கிடையாது, எந்த ஒரு வேற்றுமையும் நிகழ்வு இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? திருப்பி வாசிங்க, திருப்பி வாசிங்க, திருப்பி வாசிமா. அவர் சித்தம் கொண்டு அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகள், அது நம்ம, தம்முடைய சிருஷ்டிகள் யாரு? நம்மை சிருஷ்டிகள் எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணோம்? முதன்மையாகிறோம். எல்லாவற்றையும் எல்லா சிருஷ்டிகளிலும் நம்ம என்ன பண்றோம்? முதன்மையாகிறோம். வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். அல்லேலூயா. வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். புதியதா பிறக்கும்படியாக செய்தார். வார்த்தையாலே புதிதாய் பிறக்கும்படியாக செய்தார். அப்பனா வார்த்தையின் வல்லமையினாலே எல்லா விதமான வரங்களும் நம்ம கிட்ட வந்து சேருகிறது. அல்லேலூயா. விசுவாசிகள் அல்லேலூயா சொல்லுங்க. வார்த்தையின் வல்லமை,
அது மறக்க கூடாது. வார்த்தையில வல்லமை உண்டு. வார்த்தையை நம்புகிறவங்க வார்த்தையின் வாக்குத்தத்தின் மூலமாக எல்லா விதமான வரங்களையும் நம்ம என்ன பண்ண பெற்றுக்கொண்டு அதன்படி நம்ம வாழணும். நம்முடைய வாழ்க்கையில அதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவருக்கு வருகிற பெரிய கிஃப்ட் அதுதான். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை தரும். அதான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம வாழ்க்கைக்கு அவருடைய ஆசீர்வாதம் தேவை. அல்லேலூயா. அவர் நம்மை ஆசீர்வதித்தார். அதான் யாக்கோபு பயங்கரமான உண்மை. நீ என்ன ஆசீர்வதித்தாலே நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். காரணம் என்னன்னா அவனுக்கு நல்லா தெரியும், அவர் ஆசீர்வதிச்சா மாத்திரம்தான் நான் நல்லா வாழ முடியும். எங்க அப்பாட்ட இருந்து கிட்டத்தனமா ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். மாமட்ட இருந்து அவங்களோட ஆசீர்வாதத்திலே 2 கிட்ட வாங்கிட்டேன். புரியுதா? அவனுக்கு அண்ணன் அவங்களோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டேன். ஏமாத்தி அப்பா கிட்ட இருந்து முதல் பையனோட ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டேன். எல்லா விதமான ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். உலக பிரகார ஆசீர்வாதம், பரலோக ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிடுச்சு. அது மாத்திரம் இல்ல, இன்னொருத்தன் மாமனாரோட வாழ்க்கை அவங்க வாழ்க்கையில இருக்க எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, பிடிக்கி எடுத்துட்டு வந்துட்டேன், ஏமாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன். வர போகும்போது ஒரு கையா கடந்து போனாரு. பரிவாரம் பெருசா வந்தாரு. ரெட்ட தனியான ஆசீர்வாதத்தோட வந்தேன். ஆனாலும் பத்தல. ஆனாலும் எனக்கு இது இதெல்லாம் ஓகே. எனக்கு உலகத்துல ராஜா மாதிரி நான் வாழ்ந்தாலும் அவர்கிட்ட இருந்து டைரக்டா வாங்கணும். நான் உலகத்துல ராஜாவா இருக்கலாம், ஆனா ராஜாதி ராஜா யாரு? அவரு. அல்லேலூயா. ராஜாதி ராஜாவை ஆசீர்வதிச்சா மாத்திரம் நான் நல்லா இருக்க முடியும். நீ அந்த என் தொடைய சந்தை திருப்பினாலும் சரி, என்ன பண்ண அசைப்பு போய் நான் விட மாட்டேன். நான் நொண்டி கூட நான் வாழ்ந்துறேன். யாக்கோபோட மெயின்டாலிட்டி அதுதான். நான் நொண்டி கூட நான் என்ன பண்ண வாழ்ந்துருவேன். ஆனா உங்ககிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை பெறாம நான் என்ன மாட்டேன், கூட விட மாட்டேன். அதான் வைராகி. அதான் வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதம். அல்லேலூயா. அது ஆண்டவர் தருகிறார். அது விடாப்படியே நீங்க கேட்கணும். அது விடாப்படியே கேட்டாதான் நமக்கு என்னமோ கிடைக்கும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல எல்லா ஆசீர்வாதத்திலையும் சிறந்ததா இருக்கிறது நம்முடைய ரட்சிப்பா இருக்கிறது இல்லையா? உண்மைதானேங்க? ரெண்டாவது காரியம் என்னன்னா, ஆசீர்வாதத்துல எல்லா ஆசீர்வாதத்திலும் சிறந்ததான ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா நம்முடைய ரட்சிப்பு. டு ஹேவ் சால்வேஷன். நம்ம ரட்சிப்பை அடைகிறது தான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். உண்மையா இல்லையா? உண்மைதானே? இல்ல இப்போ நம்ம ரட்சிப்பு அடையலை என்று சொன்னா நம்ம ஆண்டுக்குள்ளாக இணைந்து வாழ முடியாது. அல்லேலூயா. நம்ம 4:19 சொல்லுது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்முடைய குறைகளை எல்லாம் அதான் சொல்லப்பட்டிருக்கு. 4:19. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இப்போ அவர்கிட்ட எந்த ஒரு மாறுதல் இல்லை, வேற்றுமையில சொல்லி நம்ம அதுல முன்னாடி பார்த்தோம். அப்போ இங்க எதுக்கு இது லிங்க் பண்ணி சொல்றேன்னா, அவர் முழுமையா அவர் சொன்னதை என்ன பண்ண நிறைவாக்குவார். கிறிஸ்து இயேசுக்குள்ளாலே அவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை மகிமையிலே நிறைவேற்றுவார். அல்லேலூயா. சொல்லுமா? கிறிஸ்து இயேசுக்குள்ளால அவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை மகிமையில நிறைவேற்றுவார். அல்லேலூயா. முழுமையா நிறைவேற்றுவார். அல்லேலூயா. சும்மா பாதி இல்ல. ரட்சிப்பு அதுதான். ரட்சிப்பின் வாழ்க்கை அது ஆசீர்வாதமான வாழ்க்கையா இருக்க வேண்டும். கஷ்டமான வாழ்க்கையா இருந்தாலும் அது ஆசீர்வாதமா தான் இருக்கும். அதான் கொஞ்சம் பாடுகள் நிறைந்த வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு பாடுகள் நிறைந்த வாழ்க்கை, உள்படுக்கை என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் அது என்னதான் உள்படுக்கை இருந்தாலும், என்னதான்
கஷ்டமான பாதைகளை வழியாக கொண்டு போனாலும் அவர் என்ன அதிகம் என்னை ஆசீர்வதித்துக் கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா. என்னாகும் 6ஆம் அதிகாரத்திலே அது ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லப்பட்டிருக்கு. 24 இருந்து 26 வரைக்கும். என்னாகும் 6ஆம் அதிகாரம் 24. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் அவருடைய முகத்தை உன்னை பிரகாசம் பண்ணி உன்னை கிருபையாக்கி கடவர். உன்னை பிரசன்னமாக்கி. அல்லேலூயா. அதான் 3 விதமான ஆசீர்வாதம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆசீர்வாதம் வந்ததுன்னா ஆண்டோட ஆசீர்வாதம் பாதுகாப்பு இருக்குது. ஆண்டோட ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் இருக்குன்னா பாதுகாப்பு இருக்குது. 2வது விதமான ஆசீர்வாதம் கர்த்தர் தம்முடைய முகத்தை என்னை பிரசன்னமாக்கி கிருபையா இருக்க கடவர். 2வது கிருபையா இருக்க கடவர், பிரகாசிக்க பண்ணி. அப்போ என் மேல அவர் முகத்தை பிரகாசிக்க பண்ணி என் மேல கிருபையா இருக்க கடவர். அவருடைய கிருபை இருக்குது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குது. அவருடைய கிருபை எப்பொழுது என் கூட இருக்குது அர்த்தம். முதல்ல அவர் பாதுகாப்பு இருக்குது. 2வது அவருடைய கிருபை இருக்கிறது. 3வது கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். ஆசீர்வாதம் இருந்ததுன்னா கர்த்தர் வந்தாலே ஆசீர்வாதம் வரணும். கர்த்தர் வந்த வீட்டுல ஆசீர்வாதம் இருக்குது. கர்த்தர் வந்துட்டாருன்னா அவர் ஆசீர்வாதம் கண்டிப்பா வந்து அவரோட வருகிறது. வருதா இல்லையா? ஆமென். அப்போ ஆசீர்வாதம் வந்ததுன்னா முதல்ல பாதுகாப்பு இருக்குது, 2வது கிருபை இருக்குது, 3வது சமாதானம் இருக்குது. பாதுகாப்பு, கிருபை, சமாதானம். அல்லேலூயா. 3 விதமான ஆசீர்வாதங்கள் வருகிறது. இந்த 3 நமக்கு தேவை. நமக்கு இந்த உலகத்துல வாழ்றதுக்கு பாதுகாப்பு தேவை. அவங்களுடைய கிருபை ரொம்ப ரொம்ப தேவை. கிருபை இல்லாம வாழ முடியாதையா. இந்த கிருபை இல்லாம வாழ முடியாதையா. அதான் கிருபை இல்லாம ஒண்ணுமே கிடையாது. கிருபை எல்லாமே நடத்துகிறது. ஒவ்வொரு நாளும் நம்மளை இயக்குகிறதே, நம்ம சரீரத்தையா இருக்கு, நம்ம வாழ்க்கையா இருக்கு, எல்லாத்தையும் இயக்குகிறதே அவருடைய கிருபை தான். அல்லேலூயா. 3வது சமாதானம். சமாதானமான வாழ்க்கை தேவைங்க. உண்மைதாங்க. எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் கட்டப்பட்டு வந்து சொல்ல மாட்டாங்க. சின்ன சட்டம் கொண்டு வந்தீங்களா? உண்மை அதுதான். சண்டை ஏதாவது சண்டை இல்லைங்க. எங்க வீட்டுல எப்படி தெரியுமா, வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மாத்திரம்தான் சண்டை நிறையா இருக்கும். ஏன்னா சண்டே பிரசங்கம் பண்ண வரல, வெள்ளிக்கிழமை ராத்திரி ஆரம்பிச்சா சனிக்கிழமை ராத்திரி வரைக்கும் சண்டை இருக்கும். அது ஒண்ணு இல்லாத சண்டை, காரணம் இல்லாத சண்டை. காரணம் என்னன்னா, இங்க ஆண்டு பிரசனத்துல வந்து நிக்கிற நாடு சாட்சியை இருக்கக்கூடாது. விசாரிச்சு கொண்டு வருவான், ஏதாவது என்ன பண்ணுவான், செஞ்சுட்டுதான் இருப்பான். அவங்க வந்துட்டாங்க. ஏன்னா நான் உண்மையா இருக்கணும். சண்டை இருக்கும், எல்லா வீட்லயும் சண்டை இருக்கும். ஏன்னா ஆண்டு சமாதானம் கண்டிப்பா தேவைங்க. அவர் ஏன்னா சண்டை இருந்தாலும் அது உடனே சமாதானம் ஆயிடும். ஒவ்வொரு நாள் சமாதானம் ஆகுது நான் தான். உண்மை அதுதான். காரணம் என்னன்னா, ஆயிடணும். சண்டை வந்து பெருசாக்கிட்டே இருக்கக்கூடாது. பெருசாக்கி ஆயிடுச்சுன்னா உள்ளுக்குள்ளால இருளாயிடும், வாழ்க்கை இருளாயிடும், உங்களை அசிங்கப்படுத்திடும். லைஃப் இவ்வளவுதான் சண்டை. சூரிய மறைவுக்குள்ளாக சமாதானம் ஆயிடும். அல்லேலூயா. அதுதான் நல்லா சந்தோஷமான வாழ்க்கைக்குரிய இதுதான். ஆண்டுக்குள்ளாக சந்தோஷமா வாழுங்க. ஆண்டு கொடுக்குற ஒரு வாழ்க்கை சந்தோஷமா வாழுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா சந்தோஷமா இருங்க.
ஆண்டுக்குள்ள இருக்கு. அதுதான் பெரிய ஒரு காரியம். ரட்சிப்பு அதுதான் கொடுக்கிறது. ரட்சிப்பின் வாழ்க்கை சந்தோஷம் நிறைஞ்ச வாழ்க்கை, சமாதானம் நிறைஞ்ச வாழ்க்கை. எல்லா விதமாத்திலும் ஆண்டுடைய பாதுகாப்பு உங்க வாழ்க்கையில இருக்குது. போக்கிலும் வறட்சியிலும் அவரோட பாதுகாப்பு கண்டிப்பா தேவைங்க. நீங்க கையில் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னா அந்த கை வேலை செய்யும் போது அந்த தேவனோட பாதுகாப்பு இருக்கணும். வேலைக்கு போகும்போது பாதுகாப்பு, திரும்பி வீடு வரும்போது பாதுகாப்பு, ஸ்கூலுக்கு போகும்போது பாதுகாப்பு, வீடு வரும்போது காலேஜ் போகும்போது பாதுகாப்பு, வீட்டு வரவழைக்கு பாதுகாப்பு. நீங்க என்னென்ன காரியங்கள் செஞ்சாலும் அதுல எல்லாத்தையும் பாதுகாப்பு. அது ஒரு பெரிய ஆசீர்வாதங்க. அவர் கிருபை ஒரு ஆசீர்வாதம், தேவ சமாதானம் ஆசீர்வாதம். ரட்சிப்பின் வாழ்க்கை பெரியது, அது ஒரு கிஃப்ட். எபேசியர் 2 அதிகாரம் 8-9 வாசிங்க. எபேசியர் 2 அதிகாரம் 8-9. எபேசியர் 2:8-9. இது உங்களால் உண்டானதல்ல, இது ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிருபையினாலே உண்டானதல்ல, கிரியையினாலே உண்டானதல்ல. அல்லேலூயா. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினாலே, என்னுடைய கிரியையினாலே உண்டானது அல்ல. இந்த ரட்சிப்பு, நான் பெற்ற இந்த ரட்சிப்பு 3 காரியம். முதல்ல என்னது? கிஃப்ட். இந்த கிஃப்ட் ஈவு, தேவனுடைய ஈவு. அந்த ஈவு என்னோட செய்கையினால, நான் செஞ்ச நன்மையினாலே எனக்கு கிடைக்கல இந்த ரட்சிப்பு. உலகத்துல நானே நல்லா இருந்தேன், நல்லவனா வாழ்ந்தேன், அதனால என்னை ரட்சிக்கல. நான் பாவியா இருக்கும் போது என்ன தேடி நம்ம வந்தாரு. ஹலோ, நான் பாவியா இருக்கும் போது என்ன தேடி நம்ம வந்தாரு. அவருடைய கிருபையாய் என்ன ரட்சித்தார். அல்லேலூயா. அந்த ஈவு பெரியது. இது உங்களால் உண்டானதல்ல, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடி. நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கிறது பெருமை பாராட்டிட்டு நான் இதெல்லாம் செஞ்சேன், நான் இதெல்லாம் பண்ணேன், ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம எதுவுமே பண்ணல, அதுதான் உண்மை. நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு நம்ம எதுவுமே பண்ணல. இது ஆண்டு கொடுத்த ஈவு. ஆண்டுடைய ஈவுனாலதான் நம்ம இந்த வாழ்க்கையை வாழுகிறோம். மறந்துடாதீங்க, இதுல பெரிய ஆசீர்வாதம் ரட்சிப்பு. பெஸ்டான ஆசீர்வாதம் ரட்சிப்பு தான். அல்லேலூயா. எல்லா கிறிஸ்துவுக்குள்ளாலே சகல ஆசீர்வாதங்களும் அவர் மூலமா தான் வருது. கிறிஸ்துவுக்குள்ளாலே இருக்கிற சகல ஆசீர்வாதம் என்று சொல்லும்போது எபேசியர் 1 அதிகாரத்திலே 3 வசனம் வாசிங்க. எபேசியர் 1:3 சகல ஆசீர்வாதம். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களிலும், அல்லேலூயா, சகல ஆசீர்வாதங்களினாலும் அம்மை என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். Every blessing in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாலே எல்லா blessing-ம் நமக்கு சேர்ந்துருக்கு. காரணம் என்னன்னா, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுனா அவர் மூலமாக கிறிஸ்து இயேசுக்குள்ளால தான் ஆசீர்வதிக்கிறார். நம்ம நல்லா இருக்கணும்னா, கர்த்தர் நம்மளை நல்லா வச்சுக்கணும் என்று சொன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவை. அவர் மூலமாக நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அவர் மூலமாக சகல ஆசீர்வாதங்கள் நம்ம சேருது. திருப்பி அந்த வசனத்தை வாசிப்போம். அல்லேலூயா. சகல ஆசீர்வாதங்கள், சகல ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. அப்போ அந்த அல்டிமேட், மூன்றாவது காரியம் அல்டிமேட் பொசெஷன் அப்படின்னா, இந்த ஒரு முடிவான ஒரு பெரியான ஒரு உடைமை நமக்கு கிடைக்கிற அந்த உரிமை யார்கிட்ட பெற வேண்டும்னா ஆண்கிட்ட பெற வேண்டும். ரட்சிப்பு நமக்கு தருகிறது. அது 1 யோவான் 5 அதிகாரத்துல 11-12 வாசிங்க. 1 யோவான் 5 அதிகாரம் 11-12. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய
அந்த கரெக்டா வாசிங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11 12. தேவன் நமக்கு நித்திய அதுதான். ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாகும். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஹல்லேலூயா. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அப்போ 10ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுடைய குமாரன் தேவனை விசுவாசியாதவனோ பொய்யனாக்குகிறான். அப்போ யாரை விசுவாசிக்கிறோம்? ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். அவரை விசுவாசித்தா அவர் குமாரன் என்ன பண்றான்? விசுவாசிக்கிறான். இயேசு கிறிஸ்து என்ன பண்றான்? விசுவாசிக்கிறான். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு உண்மையான அவர் நமக்கு உடமையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்கு உடமையாய் இருக்கிறார். நாம அந்த ரட்சிப்பினாலே நமக்கு கிடைத்த உடமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அல்டிமேட் டெஸ்டினேஷன் எங்க? நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. கடைசியில நான் எங்க போய் சேருவேன்? நித்திய ஜீவனை போய் சேரணும். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியம். நான் நித்திய ஜீவன் போனா அந்த குமாரனை நான் சேவிக்கணும், விசுவாசிக்கணும், அவரை நம்பணும். அவர் இந்த உலகத்தில் வந்தார், இந்த உலகத்தில் வாழ்ந்தார், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், இப்பொழுதும் எனக்காக பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறார் என்று நம்ம விசுவாசித்தார் அந்த நித்திய ஜீவனை அடைவோம். ஹல்லேலூயா. அதான் பெரிய சாட்சி. அதான் பெரிய சாட்சி. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவனுடைய குமாரனுடைய நித்திய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாக இருக்கவும் தேவ குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். அவருடைய குமாரன் மேல் விசுவாசம் உள்ளவருக்கு தான் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசம் ரொம்ப முக்கியம். அவர் மேல விசுவாசிக்க அதிகமா வேணும். இப்போ ஒரு ஆத்மாவின் மதிப்பு ஒவ்வொரு காலத்தையும் விளையாடப்பட்டதா இருக்கு. ஒவ்வொரு ஆத்மாவின் மதிப்பு ரொம்ப பார்வையில் அருமையா இருக்குது. மார்க் 8ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனத்தை வாசிங்க. மார்க் 8:36. ஒரு ஆத்மாவோட மதிப்பு என்னத்தை கொடுப்பான்? ஆதலால் அப்பதான் இந்த உலக காரியங்களே அகப்பட்டு அதை குறித்து காரியங்களை அதுக்கு எதிர்த்து காரியங்களை இருக்காம இருந்தானா அவர் வரும்போது அவங்களை என்ன பார்த்து என்ன பண்ணுவாரு? வெட்கப்படுவாருன்றாரு. இப்போ நம்ம உலகம் முழுசும் ஆதாயப்படுத்தினாலும் தன்னோட ஜீவனை நஷ்டப்படுத்தினாலும் நமக்கு லாபம் என்ன? இப்போ ஒரு ஆத்மா அழிஞ்சு போறது ஒரு ஆத்மா அழிஞ்சு போறது அவர் சுத்தம் இல்லை. இப்போ அழிஞ்சு போகுதுன்னா அப்போ யார் மேல தப்பு? ஆத்மா மேல தப்பா இல்ல சொல்லாத நம்ம மேல தப்பா? யார் மேல தப்பு? ஆத்மா அழிஞ்சு போகுதுன்னு தெரியும், அவங்களுக்கு கேட்கல, அவங்களுக்கு தெரியாது, ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. விதைக்க வேண்டியது நம்முடைய வேலை, விதைக்க வேண்டியது நம்முடைய வேலை. வசனத்தை எப்படியாவது விதைக்கணும், ஏதாவது வகையில விதைக்கணும். உங்கள் மேல் விழுந்த கடமை.
நம்ம ஒவ்வொருத்தருமே விழுந்த கடமை அது. வசனத்தை விதைக்கிறது நல்லது. அல்லேலூயா. அதன் மதிப்பு என்ன நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அந்த மதிப்பு ரொம்ப முக்கியம். ஒரு 3 காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். 3வது காரியம் அந்த எபேசியர் 1 யோவான் 1 பார்த்தீங்கன்னா 16 வசனத்தை அதான் சொல்லுங்க. யோவான் 1:16 இல்ல, யோவான் 3:16. யோவான் 1:16. அல்லேலூயா. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபை மேல் கிருபை பெற்றோம். அல்லேலூயா. அப்போ எபேசியர் 1:3 நம்ம வாசித்தபடியா அவருக்குள்ளாலே கிறிஸ்துவுக்குள்ளாலே கிறிஸ்துவுக்குள்ளாலே எல்லா ஆசீர்வாதங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாலே எல்லா ஆசீர்வாதங்கள் நமக்கு நம்ம சேர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சகல ஆசீர்வாதங்கள் அதெல்லாம் போட்டுக்குமா? அல்ல, சகல ஆசீர்வாதங்கள் அதன் போட்டு வார்த்தை இருக்கிற சகல ஆசீர்வாதங்கள் வேணா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. சகல ஆசீர்வாதம் கிறிஸ்துவுக்குள்ளாலே நம்ம சேரும் என்ற சொல்லப்பட்டிருக்குது. யோவான் 1ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆவிக்குரிய வல்லமை, ஆவிக்குரிய ஆற்றல், தாக்கம் எதனால வருகிறது? வாசிக்க திருப்பி யோவான் 1:16 பரிபூரணத்தால் வருகிறது. நம்ம எல்லாரும் அல்லேலூயா. அவருடைய பரிபூரணத்தினால் என்ன பண்ணுது? ஆவிக்குரிய தாக்கம் நம்ம ஏற்படுகிறது, வருகிறது. அவருடைய நிறைவினால் நம் வாழ்க்கையில் ஆவிக்குரிய தாக்கம் ஏற்படுகிறது. அவர் நிறைவாய் காரியங்களை செய்யலனா ஆவிக்குரிய தாக்கம் நம் வாழ்க்கையில செயல்பட்டு இருக்காது. ஆவிக்குரிய காரியங்களை நமக்குள்ளாலே நம்ம செயல்பட்டு. அல்லேலூயா. இப்போ அந்த ஃபோர்ஸ், ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ்னுவாங்க. அப்போ ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் அந்த வேலை செய்யணும்னா அவர் முழுமையாய் காரியங்களை செய்து தந்திருக்கிறார். இந்த உலகத்தை முழுமையாய் படைத்தார். முழுமையை படைத்தாரா இல்லையா? எல்லாம் நம்மளை முழுமையாக தான் உருவாக்கினார். ஆனா பாவம் என்ன பண்ணிச்சு? நம்ம முழுமையா இருந்தவர்கள் என்ன பண்ணிச்சு? பாதி ஆக்கிடுச்சு. பாவிகள் ஆக்கிடுச்சு, பாதி ஆக்கிடுச்சு. அப்போ என்ன பண்ற? திருப்பி ரட்சிப்பின் மூலமாக முழுமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. அதான் பெரிய ஆசீர்வாதம். ரட்சிப்பின் மூலமாக முழுமைப்படுத்துகிறது பெரிய ஆசீர்வாதம். நம்ம முழுமையாகிறது பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. நம்ம கிருபையிலே கிருபை பெருகிறது பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அவருடைய கிருபை நிக்காமல் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. 24 மணி நேரம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. அவர் தயவு இரக்கம் எப்பொழுதும் நம்ம கூட இருந்துகிட்டு தான் இருக்குது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆபிரகாம் கூட ஆசீர்வாதங்களும் சேர்கிறது. உடன்படிக்கை, ஆபிரகாமின் உடன்படிக்கையை குறித்து பேசப்படுகிறது. 14 ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்துவினால் புற ஜாதிகளுக்கு வரும்படியாகவும் வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தின் படியாக தான் என்ன பண்ணு? வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறதுனால நம்ம என்ன பண்ண பெறணும்? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதிகளால் நமக்கு நாம பெரும்படிக்கு வாக்குத்தத்தத்தை நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசித்து அதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதனால மட்டுங்க வாசிங்க வாசிங்க. புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசத்தினால பெறணும் எல்லாத்தையும். 29ஆம் வசனத்தை வாசிங்க. அதுல அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தின்படியே சொல்லுங்க. வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரரா இருக்கிறீர்கள். திருப்பி வாசிப்போமா? 29ஆம் வசனத்தை யாருடையவராக? கிறிஸ்துவை உடையவர்களானால்
வசனத்தின்படியே சுதந்திரமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. யாரோட சுதந்திரம்? கிறிஸ்துவின் சுதந்திரமா இருக்கிறீர்கள். ஆண்டவருக்கு எல்லாம் நமக்குரியது. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தின் பிரகாரமாக பூமிக்குரிய ஆசீர்வாதமும் உண்டு. ஆபிரகாம் மூலமாக ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதத்தின் மூலமாக கிறிஸ்துவுக்குள்ளாலே ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நமக்குரியது. ரெண்டு விதமான ஆசீர்வாதமும் நமக்குரியது. அதான் அந்த உடன்படிக்கையை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். உடன்படிக்கை நம்மோடும் ஏற்படுத்தி இருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசிகளோடு அவர் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். உங்களோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாரே. நீங்கள் முதல் அந்த அறிக்கை இடும்போது உங்களோட அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறாரு. ரத்த உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறாரு. நீங்க நம்ம சமுதாயத்துல வேணா நம்ம தெரிஞ்ச நபர்களா இருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாலே நம்ம உறவுகளா இருக்கிறோம். ரத்த உறவுகளா இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே நம்ம இணைக்கப்பட்டு இருக்கிறோம். அதனால சபைக்குள்ளார வேற்றுமை இருக்கக்கூடாது, பொறாமை இருக்காது, வேற்றுமை இருக்கக்கூடாது, வஞ்சனை இருக்கக்கூடாது, பாகுபாடுகள் இருக்கக்கூடாது, அது தேவை காரியங்கள் பேசக்கூடாது. காரணம் சொல்றது என்னன்னா, நம்ம எல்லாரும் ஆவிக்குரிய சகோதர சகோதரமா இருக்கிறோம். அதுக்குள்ளார இணைக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த அர்த்தம் பயங்கரமான காரியங்கள் செய்யறது அர்த்தம். அது நம்ம கம்யூனியன் எடுக்கும் போது உணர்ந்து எடுக்க சொல்லி இருக்கிறோம். காரணம் என்னன்னா, நீங்க உணராமல் போனீங்கன்னா மரணத்துக்குரியவர்களா இருக்கிறீர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்குள்ளார நீங்க எல்லாம் பண்ண காணிக்கை கொடுக்கும் போது கூட உணர்ந்து கொடுக்கணும். தசமம் கொடுக்கும்போது உணர்ந்து கொடுக்கணும். ஏன்னா கொடுக்கும் போது உங்க உள்ளத்துல உங்க சகோதரனுக்கு பகை இருந்தாலும் சரி, வேற ஏதாவது காரியங்கள் வெறிச்சல் இருந்தாலும் சரி, எந்த காரியம் இருந்தாலும் சரி, முதல்ல சமாதானமாயிட்டு வந்துட்டு அப்புறம் கொடுன்றாரு ஆண்டவர். முதல் சமாதானமாக நீங்க கொடுக்கிற காணிக்கை தசமம் ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்று சொன்னா உங்களுக்குள்ளாலே பொறாமைகள், வஞ்சனைகள், தீய பார்வைகள், தீய பேச்சுகள், தேவையில்லாத காரியங்கள், எரிச்சல்கள், மூர்க்கங்கள் எதுவுமே இருக்க கூடாது. வேற்றுமை இருக்கக்கூடாது. முதல்ல எனக்கு கீழே தான் எல்லாரும், யாருமே யாருக்கு கீழே கிடையாது. எல்லாரும் ஆள் பார்வையில ஒரே மாதிரிதான் இருக்கணும். உங்களுக்குள்ளால ரெண்டு ரத்தம் தான் ஓடுது, எனக்குள்ளால ரெண்டு ரத்தம் தான் ஓடுது. எல்லாருக்குள்ளாலே அதே ஆண்டோட ரத்தத்தாலே மீட்கப்பட்டு இருக்கிறோம். எல்லாருக்குள்ள ஆண்டோட அச்சாரம் இருக்கிறது. ஹலோ, ப்ளூ பிரிண்ட் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளாலே வச்சிருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு அணுக்குள்ளாலே அவருடைய நாமம் எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த YHWH என்ற நாமம் எழுதப்பட்டிருக்கிறது. எதாலும் மாற்ற முடியாது. எந்த சயின்டிஸ்ட் எந்த இவாதாலும் மாற்ற முடியாது. நாம் பிறக்கும் போது அவருடைய நாமத்தை சொல்லிதான் பிறக்கிறோம். நாம் இறக்கும் போது அவர் நாமத்தை உச்சரிக்காமல் இறக்கிறதே கிடையாது. நம் மூச்சு காட்டு அவருடைய நாமம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும்போது நமக்குள்ளாலே தேவையில்லாத காரியங்கள் இருக்க கூடாது. அதனால எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இதுவரைக்கும் வச்சிருந்தாங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா அடுத்தடுத்த காரியங்களை வளர முடியும். ஆசீர்வாதம் வராங்க. வேற எதாவது சொல்றேன், ஆசீர்வாதம் வரணும்னா எல்லாத்தையும் தூக்கி போடணும். தேவை தூக்கி என்ன பண்ணுவோம், போடணும். கர்த்தருக்கு கொடுக்குற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை அதோட வேதனைய கூட்டா. உங்க வசனத்தை வாசிப்போமா? கொலோசியர் 2ஆம் அதிகாரத்துல 9-10 வாசிப்போம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம். ஆமா, 2ஆம் அதிகாரம் 9-10. அவருக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் அவர் முன்னாடி பார்த்தல, அவர் பரிபூர்ணம் உள்ளவர், அவர் முழுமையா இருக்கிறது போல இப்ப நீங்க அவருக்குள்ள இருக்கிற நீங்க என்ன பண்றீங்க, முழுமையா இருக்கிறீங்க. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்று சொன்னா, உலகத்துல நம்ம முழுமை அடைய வேண்டும் என்று சொன்னா கிறிஸ்து இயேசுக்குள்ளாலே நீங்க முதல்ல இருக்க வேண்டும்.
இப்போ நீங்க இருந்தீங்கன்னா நீங்கள் முழுமை அடைந்தவர்களா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அதான் இங்க சிம்பிளா சொன்னதுதான். ஆமென். திருப்பி வாசிப்போம். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமா இருக்கிறது. மேலும் சகல துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராய் இருக்கிறவருக்கு அல்லேலூயா. சரீர ரீதியிலும் பரிபூர்ணமா இருக்கீங்க, ஆவிக்குரிய ரீதியில என்ன பண்றீங்க? பரிபூர்ணம் அடைகிறீர்கள். அல்லேலூயா. பெரிய ஆசீர்வாதங்கள் இதெல்லாம். நீங்கள் பரிபூர்ணம் அடைகிறீர்கள், முழுமை அடைகிறீர்கள். உங்களுக்கு உங்களுக்குள்ளாலே அந்த பாதி பாதி கிடையவே கிடையாது. டோட்டல் கமிட்மெண்ட் இருக்கணும். கிறிஸ்துக்குள்ளாலே இருக்கிறவன் புது சிருஷ்டியை மாறுகிறான். சிருஷ்டிக்கப்படுகிறவனா இருக்கும்போது கிறிஸ்துக்குள்ள வாழ்ற நமக்கு முழுமையான வாழ்க்கை வாழணும். பாதி வாழ்க்கை வாழக்கூடாது. பாதி இங்கே பாதி உலகத்துக்கு நம்ம கொடுக்க முடியாது. நான் ஓப்பனா சொல்றேன். பாதி இங்க பாதி உலகத்துக்கு கொடுக்க முடியாது. முழுமையான வாழ்க்கை வாழணும். ஒண்ணு இங்க வாழணும், இல்ல அங்க வாழணும். இங்க வாழ்ந்தீங்கன்னா பரலோகத்திலே வாழ முடியும். அங்க வாழ்ந்தீங்கன்னா நரகத்துல நிச்சயமா வாழ முடியும். அங்க இப்பொழுது சந்தோஷமா இருக்கு, ஜாலியா இருக்கும், எல்லாருக்கும் இங்க கழிப்பா இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா இங்க கொஞ்சம் கஷ்டமானாலும் போகும். ஆனாலும் சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். என்னதான் கஷ்டம் இருந்தாலும் அவருடைய மேலே நம்மளோட கூட இருக்கும், பாதுகாப்பு நம்மளோட இருக்கும், அவரோட அரவணைப்பை நம்மளோட இருக்கும், வாக்கு தத்துவம் இருக்கும். அந்த வாக்கு தத்துவத்தை நம்பிக்கை வைத்தால் நமக்கு ஆசீர்வாதம் இருக்கும். எல்லாமே இங்க இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் முழுமை அடைந்தவர்களா இருக்கிறீர்கள். அது மறந்துடாதீங்க. யாருக்குள்ளாலே? கிறிஸ்துக்குள்ளாலே நீங்க என்னது? முழுமை அடைந்த பரிபூர்ணம் அடைந்தவர்களா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். கண்களை மூடுவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். வேதனை தராத ஆசீர்வாதம், உலகத்துக்கு பிரதானமான ஆசீர்வாதமும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நம்மை வந்து சேரும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது குறைவில்லாத ஆசீர்வாதம், எப்பொழுதும் நிறைந்து வருகிற ஆசீர்வாதம் எங்களை வந்து சேர வேண்டும் ஆண்டவரே. எங்களை முழுமையாக நிர்வகிங்க. எல்லாவற்றையும் பரிபூர்ணப்படும்படியாக செய்யுங்க. உமக்குள்ளாலே பரிபூர்ணப்பட வேண்டும். ஆவிக்குரியதிலும் சரீரத்திலும் சரி ஆண்டவரே, உமக்குள்ளாலே பரிபூர்ணப்பட வேண்டும். நீர் அதை செய்ய, அதை செய்து முடிக்க ஆண்டவரே. நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் எங்கள் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. நாங்கள் வெறுமையானவர்கள் அல்ல, உமக்குள்ளாலே நாங்கள் வாழ்கிறோம், உமக்குள்ளாலே நாங்கள் வளர்கிறோம், உமக்குள்ளாலே நாங்கள் பெறுகிறோம். ஆண்டவரே, நீர் அதை செய்கிறீர். ஆச்சரியமாய் செய்து அதிசயமாய் செய்கிறது. திருப்பாத்திரை ஒவ்வொரு ஒப்புவிடுவேன். கேட்ட சத்தியத்தின்படியாக நீர் அதை நடத்துங்க. குறைபடாமல் நடத்துங்க. மேன்மையா நீர் வைக்க. சம்பூர்ணத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. அதாவது நிறைவை நாங்கள் பார்க்கிறோம். அதை நீர் செய்து நாங்கள் விசுவாசிக்கிறோம். வாரம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நன்மை குறைபடாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் நீர் முன்னே நடத்துங்க. பெரிய காரியங்கள் செய்யுங்க. நலமையை எல்லாம் கேட்டெடுத்துக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கின்ற நல்ல பிதாவே, எல்லோரும் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே